கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் கண்முன் தெரியலையோ, மனிதரெல்லாம் நரகம் போவது கவலை உனக்கில்லையா? அழிந்து போகும் ஆத்துமாக்கள் கண்முன் தெரியலையோ, மனிதரெல்லாம் நரகம் போவது கவலை உனக்கில்லையா? தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கொஞ்ச காலமே இனியுள்ளதென்று அறிந்த சாத்தானும் துரிதமாக செயல்படுகிறான், நீ தூங்குகிறாய். கொஞ்ச காலமே இனியுள்ளதென்று அறிந்த சாத்தானும் துரிதமாக செயல்படுகிறான், நீ தூங்குகிறான். தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகம் ஒன்றும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. இன்று செய்யாமல் என்று செய்வாயோ, இதுவே கடைசி காலம், எல்லாரும் அழிந்து போன பின்பு யாரை தேடி செல்வாயோ? இன்று செய்யாமல் என்று செய்வாயோ, இதுவே கடைசி காலம், எல்லாரும் அழிந்து போன பின்பு யாரை தேடி செல்வாயோ? தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அப்பா, சுவிசேஷம் அறிவிப்பது ஆண்டவரே எங்கள் மேல ஒவ்வொரு பேரும் விழுந்த கடமையா இருக்கிறது அப்பா. நாங்கள் நேரங்களை காலங்களை பார்க்காதபடி ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களுக்காக சிறப்பினை நிற்கவும், சத்தியத்தை நாங்கள் போதிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரையும் நான் நேசிக்கின்றேனே என்று நீ சொன்னாலும், சத்தியத்தை நீ சொல்லாவிட்டால் உன் அன்பு வீணல்லவோ. எல்லாரையும் நான் நேசிக்கின்றேனே என்று நீ சொன்னாலும், சத்தியத்தை நீ சொல்லாவிட்டால் உன் அன்பு வீணல்லவோ. தேசமெல்லாம் செல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் இயேசுவுக்கு
சொந்தமாக்குவோம். தகுதி இல்லை என்று நீ சொல்லாதே, நீ அல்ல தேவனே செய்வார். எழுந்து போனி, மற்றதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். தகுதி இல்லை என்று சொல்லாதே, நீ அல்ல தேவனை செய்வார். எழுந்து போனி, மற்றதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். தகுதி இல்லை என்று சொல்லாதே, நீ அல்ல தேவனை செய்வார். எழுந்து போனி, மற்றதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். தேசமெல்லாம் சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எல்லாரையும் நான் நேசிக்கின்றேனே என்று நீ சொன்னாலும், சத்தியத்தை நீ சொல்லாவிட்டாலும் அன்பு வீணல்லவோ. இன்று செய்யாமல் என்று செய்வாயோ, இதுவே கடைசி காலம். எல்லாரும் அழிந்து போன பின்பு யாரை தேடி செல்வாயோ? அப்பா, ஒருவரும் கெட்டழிந்து போவது உடைய சித்தம் அல்லப்பா. நாங்க வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. பாரமான யாவற்றையும் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேசத்திற்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. அழிந்து போகும் ஆத்துமாக்கு கண்முன் தெரியலையோ? ஜனங்கள் எல்லாம் நரகம் போவது கவலை உனக்கில்லையா? ஆமாண்டவரே, பா ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உடைய செவி மந்தமாகவில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் எங்க தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களையே நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு இருக்காதபடி, உலகத்தின் காரியங்களையே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காதபடி உம்முடைய பாரத்தை சுமக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.